இன்னைக்கு நாள்லையும் ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. இவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவத்துல அவர் தான் இந்த குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா ஏன் இதை இன்னும் டிலே பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. காவி உடையினால தான் இது இவ்வளவு தாமதமாகுதா? பொதுஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்துட்டு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இவருக்கும் அது சாதாரணமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாராரு போறாரு. நேற்றைய நாள்ல கைதானவர் கஞ்சிபாணி இம்ரானோட கொலை உள்ளிட்ட குற்ற செயல்பாடுகளுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுது. எங்களுடைய நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் இல்லைன்னா அரசியல்வாதிகள் ஒரு மாதிரி என்ன சொல்றது, கண்மூடித்தனமா செயற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தவறு நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அதை தடுக்க தவறி இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பதிலுக்கு அப்படின்னா லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non AC ரூம்ஸ், பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின் நம்பர் 82 3rd Cross Street, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளும் அதாவது வாரம் கிட்டத்தட்ட முடிய போகுது. நாளைக்கு வார இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாட்டில் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ஷ நிதி குற்ற புலனாய்வில் முன்னிலையாகி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அதுல இருந்து விசாரணைகள் வாக்குமூலங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அவர் வெளியில வந்திருக்காரு. இந்த மாதிரி இன்னும் பல தகவல்கள் இன்னைக்கு நாட்டில் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். முதலாவதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர், இவரை யாருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் இப்போ மறந்துருச்சு மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இன்னும் போய்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் இன்னைக்கு நாள்லையும் ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. இவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். இந்த சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் நிறைய எதிர்ப்பு போராட்டங்கள் இருந்தது. சிவில் சமூக உறுப்பினர்கள் அப்படி பல்வேறுபட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தாங்க. அதே போல பலர் இதுல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு கதை இப்ப அப்படி ஒரு சம்பவம் நாட்டுல நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு அது யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறந்து போன மாதிரி இருக்கு. அதான் இந்த சம்பவம் நடந்த ஆரம்பத்துல எப்படின்னா, அரசாங்கம் கூட நம்ம விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கம் கூட இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வெளிப்படையாகவே அதை பார்த்தோம் இல்லையா பல இடங்கள்ல. ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களோட இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் பல முக்கிய விஷயங்கள்ல முக்கிய சம்பவங்கள் அவரும் பக்கத்திலே இருந்திருக்காரு. நரேந்திர மோடி அவர்கள் இங்க வந்திருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது, இந்த மாதிரி பல ஃபோட்டோஸ் ஷேர் ஆச்சு. இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் பெரிய ஒரு பேசு பொருளா மாறினதுக்கு காரணமே சோஷியல் மீடியா தான் சொல்லலாம். அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவரை கைது செய்யணும், நீங்க பாரபட்சம் பார்க்காம நீதி எல்லாருக்கும் சரியான முறையில சட்டத்தை செயற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் இருக்க பல பேர் தான் இதுக்கு எதிராக இந்த வீடியோ போட ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆனதுக்கு அப்புறமா அரசாங்கம் ஒரு சில நடவடிக்கைகளை முன்னெடுத்தாங்க. இப்போ நீதிமன்ற வழக்குகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருது. இப்படியான பின்னணியில் இன்னைக்கு நாள்லையும் இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நாளில் என்ன ஒரு விஷயம் சர்ச்சையாகி இருக்கு அப்படின்னு சொன்னால், பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்த விதம். அதாவது இவர் வழமையாக எப்படி வருவார் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றத்துக்கு முன்னிலை ஆகும்போது இந்த நீதிபதிகள் போகிற நுழைவாயில் இருக்கும் இல்லையா நீதிமன்றத்தில், இது சாதாரணவங்க போகிறதுக்கும் அது வழக்கு விசாரணைகளுக்காக வரவங்களுக்கும் அப்படி இல்லைன்னா இந்த பிணையில் இருக்கிறவங்க வர்றதுக்கு அப்படின்னு தனித்தனியாக இருக்கும் இல்லையா. சாதாரண நுழைவாயில் இல்லாமல் இந்த நீதிபதிகள் போகிற அந்த நுழைவாயில் தான் இவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. இதுதான் ஒரு பெரிய சர்ச்சையா இன்னைக்கு நாள்ல நீதிமன்றத்துல மாறி இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா இப்ப நம்ம கொழும்புல இருக்கிற உயர் நீதிமன்றமும் இல்லாட்டி கொழும்புல இருக்க நீதவான் நீதிமன்றமும் பார்த்தா ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கு. நீதிபதிகளும் அந்த வழியில தான் போறாங்க, குற்றவாளிகளும் அந்த வழியில தான் போறாங்க. இப்ப இந்த விஷயம் என்ன மாதிரி அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் இது ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்துல வேற வேற ரூட்ஸ் இருக்குதோ எனக்கு தெரியல, இருக்கலாம். அப்போ அதுதான் இன்னைக்கு நாள்ல ஒரு விஷயமா ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு நீதிமன்றத்துக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். இவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள எப்படி நுழைந்தாரு அப்படிங்கிறதுக்கான விசாரணையை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதாவது இந்த ஒரு சிறுமி அவங்கள தவறான நடத்தைக்கு உட்படுத்தினதா தான் இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இவர் இப்போ பிணையில இருக்காரு அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனா
இதுக்கான வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து நான் வந்து டிஎன்ஏ எடுத்துக்கிறதுக்கு கூட நான் ரெடியாக தான் இருக்கேன், ஏமேல வந்து எந்த தப்புமே இல்லை, நான் எந்த குற்றமும் செய்யலை அப்படிங்கிறதான் அவர் தரப்பு வாதமாக இருக்குது. ஆனால் இன்னும் இந்த வழக்கு விசாரணைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கு தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் முறைப்பாடு செய்த ஊடகவியலாளர் விமல் ருஹுனுகிய சார்பில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி ஹேமரத்ன தேரர் நீதிபதி பயன்படுத்தும் நீதிமன்ற நுழைவாயில் வழியாக வளாகத்துக்குள் நுழைந்ததா நீதிமன்றத்தில் இன்னைக்கு நாளில் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்படி விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் அவர் வந்து தன்னோட சட்டத்தரணியோட வாகனத்தில் அதே நீதிபதியோட நுழைவாயில மூலமாக தான் வந்திருக்காரு. அப்போது பல சந்தர்ப்பங்களில் வந்து நீதிபதிகள் வரக்கூடிய நுழைவாயில பயன்படுத்தினது தான் இன்னைக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த விஷயம் தொடர்பாக பேசினாங்க தானே, இது முதல்ல சொல்ற நேரம் அது வித்தியாசமா தான் புரிஞ்சு கொண்டாங்க எல்லாரும். என்னன்னாக்க நீதிமன்றத்து உள்ள நீதிபதி வார டோர் இருக்கு தானே, இந்த பின்னாடி கதவு, அதால தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படித்தான் அந்த நேரம் முதலாவது கசிஞ்ச நேரம் ஆரம்பத்துல அப்படித்தான் பேசியிருந்தாங்க. ஏன்னா இப்ப நீதிமன்ற சபை இருக்கும் தானே, சபையில அந்த பின்னாடி ஒரு கதவு இருக்கும், அந்த கதவுல தான் நீதிபதி வெளியில வருவார். அந்த கதவால தான் இவர் வெளியில வந்த நீதிமன்றத்துக்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சிருந்தாங்க. நான் அப்படி இல்லாத விஷயம் நடந்திருக்கு. அந்த நுழைவாயில தான் அந்த சர்ச்சையாக இருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கனுஷியா, இப்ப நம்ம காவி ட்ரெஸ் அணிந்து தேரர் தானே, அப்ப தேரருக்கு ஒரு கௌரவம் இருக்கு. அவங்க பஸ்ல நீங்க அன்னைக்கு கூட ஞாபகப்படுத்திருந்தீங்க, பஸ்ல போனா ஃப்ரண்ட் சீட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அதெல்லாம். அப்ப அது அந்த நபருக்கான கௌரவம் கிடையாது, அவர் அணிஞ்சிருக்க அந்த காவி ட்ரெஸ்ஸுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படி இல்லாட்டி ஒரு கௌரவம். அது எந்த இடத்துலயும் அது அவருக்கு நம்பர் 1 இருக்கும். அது அந்த நீதிமன்றத்துக்குள்ள என்ன மாதிரி அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நீதிபதி வந்து அவர் உள்ள இருந்து வெளியில மன்றத்துக்கு வாராரு தானே, அப்படி வார சந்தர்ப்பத்துல நாங்க எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமா, எழுந்து அவரும் தலைவனுவாரு, நாங்களும் தலைவனுங்க, அப்படி இருக்கிறது. அதுக்குன்னு தனியா சில சட்ட திட்டங்கள் இருக்கு தானே. இப்ப போற நேரம் வெள்ளை ஆடை அணிந்து போகணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, பிக்கு ஒரு தேரருக்கு போயிட்டு நீதிபதி வார நேரம் அவர் எழுந்து நிக்க முடியாது. அவங்க நீங்க பாத்திருப்பீங்க, சில நேரம் தேசிய கீதம் போற நேரம் கூட அமர்ந்திருப்பாங்க. அது அந்த காவி ட்ரெஸ்ஸுக்கான கௌரவம். ஆனா நீதிமன்றத்துக்குள்ள அப்படி பண்ண முடியாது. நீதிமன்றத்துல ஒரு சட்டம் இருக்கு, தேரர்கள் வந்து நீதிமன்றத்துக்குள்ள வரணும் நீதிபதி வந்து அமர்ந்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி. அது எவ்வளவு தூரம் அந்த சாத்தியமா இருக்குங்கிறது தெரியல, ஆனா அப்படி ஒரு இது சட்டத்துல அப்படி இருக்கு. இப்ப இந்த வழக்கு வந்து இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன கருத்து ஒரு பக்கம் உடன்படலாம். இப்போ எங்களுடைய நாடு வந்து ஒரு பௌத்த நாடு, அந்த நாட்டில் வந்து காவி உடைக்கு அப்படி இல்லைன்னா அந்த பௌத்த தேரர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்குறது சரி, ஓகே, சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த காவி உடை அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ள இருக்கிற நபர் செஞ்ச ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு, இன்னும் அவர் வந்து ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை, அதனால நாங்கள் இதை வந்து விமர்சனங்களுக்கு உட்படுத்த முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவத்தில் வந்து அவர் தான் இந்த குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஏன் இதை இன்னும் டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம், தனிப்பட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா, காவி உடையினால தான் இது இவ்வளோ தாமதமாகுதா? இப்போ கிட்டத்தட்ட பாருங்க 2027 ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீதிமன்றத்தோட உத்தரவை நாங்கள் விமர்சிக்க முடியாது, நான் அதுக்காக எதுவும் சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ இதில் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும்தான் இன்னும் வந்து வராமல் இருக்குது. அதுவும் என்னென்னா இந்த அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம் மூலமாக வரக்கூடிய விஷயங்களும் இன்னும் வராமல் இருக்குது. அதை தாண்டி இவர் மூலமாக வந்து அந்த சிறுமியோட தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 800 தடவைகளுக்கும் அதிகமான தடவைகள் வந்து கால் போயிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சிறுமியோட தாயார் வந்து ஆமாம், சிறுமியை இந்த மாதிரி தவறான நடத்தைக்கு உட்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத சிறுமியோட தாயார் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போதும் இன்னும் அவங்க வந்து தாமதப்படுத்துறது எனக்கு ஒரு மாதிரி எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. இல்ல சாதாரணமா வழக்கு, நான் அன்னைக்கு கூட உங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் சொல்லியிருந்தேன், அந்த ப்ராசஸ்ல இப்படி 3 மந்த்துக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லி வழக்கு பின் போட்டுக்கிட்டே போவாங்க. அந்த நேரம் சில விஷயங்களை தேடி பார்ப்பாங்க. அந்த முன்ன அரசர் ஆட்சி காலம் இருந்துச்சு தானே கனுஷியா, அந்த நேரம் அரசன் என்ன செய்வான், தீர்ப்பை உடனே வழங்கிடுவான். இப்ப வழக்கு விசாரிச்சு அதுல சில நேரம் இவர் குற்றவாளியா இருந்தாலும் இவரோட பக்கத்துல இருக்கிற, அதாவது குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் போனா கூட விடுவிக்கலாம்.
அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நாங்க அன்னைக்கு பேசினோம், இந்த ஈஸ்டர் தாக்குதல் ஆமா, சம்பந்தமா. ஆமா. இப்ப குற்றவாளிகளோட வாக்குமூலம், அதாவது வாக்குமூலம். குற்றம் சாட்டப்பட்டிருக்க நபர், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கூட இவருக்கும் இருக்கு இருக்கு. இல்ல இந்த வழக்குல. நிச்சயமா. நான் அதை ஓ. நீதிமன்றத்தோட நடைமுறைகள நாங்க குறை சொல்லவோ, அதை விமர்சிக்கவோ முடியாது. ஆனா இத பார்க்கும்போது, இப்போ ஏனைய வழக்குகள் இருக்கு இல்லையா? இப்ப நாங்க எதிர்க்கட்சிகள் சொல்ற விமர்சனத்தையும் நாங்க எடுத்துக்கொள்வோமே. ஆமா, ஆமா. இப்ப நாமல் ராஜபக்ஷ சொல்ற விஷயம் என்ன? அடிக்கடி சொல்லுவாரு, எங்களோட வழக்குகளா இருந்தாதான் இவ்வளவு வேகமா அதை வேகமா, விசாரிக்கிறாங்க. ஆமா, மத்த வழக்குகள் எல்லாமே வந்து இது அவ்வளவு பெருசா கண்டுக்கிறது. இப்ப அதே ஒரு விஷயம் இங்கனைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்ப அவர் சொல்றது ஒரு விமர்சனமா இருக்கலாம். அது நாங்க வந்து 2 பக்கம் இருக்கு. அது நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராகவும் நாங்க பயன்படுத்தலாம், நாங்க இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றேன், அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி அவர் அரசாங்கத்தை தான் சொல்லுவார். சொல்றாரு. அரசாங்கத்துல இருக்கிறவங்க செய்யற பிழைகள் எல்லாத்தையுமே வந்து வழக்கு விசாரிக்கிறதுக்கு டிலே ஆகும். Delay ஆகும். ஆனா எங்களோட வழக்கு விசாரணைனா நீங்க துரிதப்படுத்துவீங்க. அப்ப அந்த துரிதப்படுத்தல் ஏன் இதுல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து அவங்க உரிய முறையில பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அரசாங்கம் இவரை வந்து சேஃப் பண்றதுக்கு தானே ட்ரை பண்ணாங்க. அரசாங்கமா இருக்கட்டும், பாதுகாப்பு தரப்பா இருக்கட்டும், இவர் வந்து ஒரு சேஃப் சர்க்கிள்குள்ள தான் வச்சிருந்தாங்க. அப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் அரசாங்கம் கொஞ்சம் தயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இன்னைக்கும் இருக்கு. அப்ப இது லேட்டாக எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வர்றது ஒரு பொதுவான விஷயம் தான். மக்கள் மத்தியிலையும் சரி இந்த சந்தேகம் வரும் அப்படிங்கிறது வந்து நாங்க ஒரு புதிய விஷயமா பார்க்கல. அது ஆரம்பத்துல இருந்தே இவங்க நடவடிக்கை எடுக்க தயங்குனாங்க. அப்ப இப்பவும் அதுதான் நடக்குதா அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இப்போ நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2027 வரைக்கும் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. எப்படியோ இப்ப 5 ஆண்டுகள் கழிச்சு ஈஸ்டர் வழக்கு தாக்குதல் நடந்து அந்த விசாரணைகள் நடந்து அவங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க போகுது அப்படின்னா, அப்ப இதுலயும் ஏதாவது ஒரு நீதி லேட்டாகி சரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு நம்பிக்கையா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, நாங்க இதை தாண்டி சட்ட நடவடிக்கைகளை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு நம்பிக்கையும் மட்டும்தான் வச்சுட்டு இருக்க முடியும். சட்டம் எல்லாருக்கும் சமமாக செயற்படும் அப்படின்னு சொல்லி, இதை தாண்டி வந்து பாராபட்சம் பார்த்து செயற்படுமா இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறிகள் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நாளில் இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் விவகாரத்தில் இப்படியான பல விஷயங்கள் தான் பதிவாகி இருக்கு. வெகு விரைவில் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைக்கணும். எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் லேட் ஆகுறதுனால நாட்டில் எவ்வளோ பிரச்சனை பாதியிலேயே நிற்கிது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் விரைவில் வந்து சோர்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. நாங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆமாம். அடுத்ததா பார்க்க போனா என்னன்னா, பொதுஜன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்துட்டு போயிருக்காரு நிதி போல. குற்றப்புலனாய்வு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு. இவருக்கும் அது சாதாரணமா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். வாராரு போறாரு. நாமல் ராஜபக்ச இல்ல, ராஜபக்ச குடும்பத்தை சார்ந்தவர்கள், எல்லாருமே. அவங்களோட தொடர்பு பட்ட பலர் இவ்வாறு வரும் சந்தர்ப்பத்தையும் காணக்கூடியதா இருக்கு. மீடியாஸ்க்கு ஏதாச்சும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு வெளியில போறாங்க. இது நடந்து கொண்டிருக்கு. அப்ப ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தான் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசியிருந்தார். ஆமா. அதாவது இப்போ நாமல் ராஜபக்ஷ எதுக்காக இன்னைக்கு அழைக்கப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விரிவான தகவல் இப்போ வரைக்குமே வெளியாகலை அப்படிங்கிறதான். நிதி குற்றப்புலனாய்வுக்கு தான் அழைக்கப்பட்டிருந்தாரு. இந்த விசாரணை பிரிவினர் மூலமா முன்னெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விசாரணை தொடர்பாக தான் வாக்குமூலம் பதிவு செய்யறதுக்காக தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலங்கள் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கினதுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்து அங்கிருந்து வெளியேறி இருந்தார். இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற நாள். ஆனால் அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு வராமல் அங்கே போய் வாக்குமூலங்களை வழங்கியிருந்தது தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது இப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சிறைச்சாலைக்கு போனா நாமல் வாரதும், நாமல் போக வேண்டிய நிலைமை வந்தா இவர் வாரதும் ஒரு மாதிரி வழக்கமாவே மாறிடுச்சு. அங்கிருந்து ஊடகவியலாளர்களும் அதான் கேட்டாங்க, என்ன இது நீங்க அடிக்கடி வந்து போறீங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு, இல்லை எங்களுக்கு வந்து இது இப்போ பழகிருச்சு. எங்கேயாவது ஒரு மீட்டிங்க்கு நாமல் ராஜபக்ஷ வைக்கிற ஏதாவது ஒரு மீட்டிங்ல வந்து அதிகமா கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அரசாங்கம் டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படிதான் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சொல்றாரு. அவரோட என்ன சொல்றது, அவர் எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. அரசாங்கத்தோட வேலை என்னன்னா, நாமல் ராஜபக்ஷவுக்கு எந்த கூட்டத்துக்கு எவ்வளோ மக்கள் வராங்க, அப்படி ஒரு சில நேரத்துல மக்கள் அதிகமா வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்து, அதாவது நாமல் ராஜபக்சவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சு வரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல பண்றாங்க அப்படிங்கிற கருத்தை தான் அவர் தெரிவிச்சிருந்தார். ஏன்னா 2029 நாமல் ராஜபக்ச தான் இந்த கட்சி சார்பா ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க போறார் அப்படின்னு இப்பவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போட்டிட்டு இருந்தார்.
அப்போ அந்த ஒரு இதை முடக்கிறதுக்காக அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. නාමල් ඇතුළට ගියත් ත්‍යාග ගහනවා එළියට ආවත් ත්‍යාග ගහනවා. ඉතින් මම ඇතුළට දාන්නත් දන්නවා එළියට එන්නත් දන්නවා. ඒ කියන්නේ ඇතුළට දාන තරම් දෙයක් නැහැ. මේක ඔප්පු කරගන්න. ඔප්පු කරගන්න කියන කාරණේ තියෙන අධිකරණයනේ. ඒක මේ රටේ දේශපාලඥයන්ට කරන්න බෑ. ඉතින් ආණ්ඩුවේ මැති ඇමතිවරුන්ට නඩු තීන්දුව දෙන්න උත්සාහ කරත් මේ දේශපාලන වේදිකාවේ ඒක හරියන්නේ නැහැ. ஆமா அப்பயும் கேக்குறாங்க நாமல் ராஜபக்ஷ வந்து இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிருவாரா ஆமா. அப்படின்னு ஜோன்சன் பெர்னாண்டோ கிட்ட கேட்கும்போது ஆனாலும் அது சாதாரண ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பதில் இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜோன்சன் பெர்னாண்டோ பதில் சொல்லி இருந்தாரு. இப்ப நேற்றைய நாள்ல நடந்த ஒரு கூட்டம், இப்போ நாமல் ராஜபக்ஷ இதில் கருத்து தெரிவிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நேற்று வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, மக்கள் சந்திப்பு ஒன்று நடக்குது. நேற்று நடந்த மக்கள் சந்திப்பில் நாமல் ராஜபக்ஷ சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால், 2015 இருந்தே எங்களுடைய தவறுகளை எங்களுடைய குறைபாடுகளை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுடைய எதிர்த்தரப்புகள் அப்படின்னு சொல்லி. அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தோட தவறுகளை குறைபாடுகளை வந்து 2015 இருந்தே எதிர்கட்சிகள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்கள் எங்களுக்கு வேறு எதுவும் வழி இல்லை, நாங்கள் கூப்பிட்ற டைமெல்லாம் போயிட்டு விசாரணைக்கு முகம் கொடுத்துட்டு வாக்குமூலம் பதிவு செஞ்சுட்டு வருவோம். ஏன்னா நாங்கள் என்றைக்குமே தவறு செஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷ மக்கள் முன்னாடி சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. அது சரி, தவறு செஞ்சவங்க நான் தான் தவறு செஞ்சேன்னு சொல்லி அவ்வளோ ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கான வழக்கு விசாரணைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஒவ்வொரு விசாரணை அப்படின்னு சொல்லலாம். நாமலுக்கும் சரி, யாரு யோஷித ராஜபக்ஷவுக்கும் சரி, யோஷித ராஜபக்ஷவுக்கு அண்மையில தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த கடற்படைக்கு எப்படி சேர்ந்தார் அப்படிங்கிற விவகாரத்துல. அதே மாதிரி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு யார் பஸ் ஊழல் வழக்கு இருக்குது, ஷிரந்தி ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லி சுற்றி வர எல்லா பக்கமும் பிரச்சனையாக தான் இருக்குது. முக்கியமாக பசில் ராஜபக்ஷவோட பிணை தொகையை கூட மறுபடியும் பறிமுதல் செய்கிற அளவுக்கு அவருடைய வழக்கு வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க என்னடானா அங்கங்கே மக்கள் சந்திப்புகளை நடத்திக்கிட்டு இல்லை நாங்கள் தான் 2029 ஜனாதிபதி, எங்களுடைய கட்சி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமும் அதிக விமர்சனமாக போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், இவர் தான் வந்து இவர் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து தான் ஜனாதிபதி ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல கருத்துக்கள் முன்வைக்கிறது இந்த அரசியல் களத்தில் அடிக்கடி ஒவ்வொரு சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு. அதுவும் அரசாங்க தரப்புல இருந்தா சொல்றாங்க 2029 இவர் வந்து சிறைச்சாலைக்குள்ள போயிடுவார் அப்படின்னு. ஸோ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாள் இவர் வந்து போனதுதான் ஒரு ரொம்பவே ஒரு பரபரப்பான சம்பவமா செய்தியா பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ஷ அப்படின்னா ராஜபக்ஷ தரப்புகளோட சம்பவங்கள் இப்படி பதிவாயிட்டு இருக்கும்போது இந்த எங்களுக்கு தெரியும் ஷிரான் பாசிக் இவரோட பிரச்சனையும் இப்போ கொஞ்சம் தீவிரமாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த இப்போ என்ன சொல்கிறது, அரசாங்கம் வந்து வெளிநாடுகளில் தலைமறைவாகி இருக்கவங்கள நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது எங்களுக்கு தெரியும் இந்த துபாயில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா நேற்றைய நாளில் வனாதே சத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாதாள உலக குழுவோட முக்கியமான நபர். நாங்கள் கூட நேற்று நிகழ்ச்சியில் பேசுகிறோம். அதாவது போதை பொருள் கடத்தல்காரர்கள் 2 பேர் கொடுத்த தகவலுக்கு அமைய தான் இவரை கைதே செஞ்சுருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இவர் தொடர்பாகவும் இன்னைக்கு நாளில் நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு. இவர் யாரு, இவரோட பின்னணி என்ன, இவர் யாருக்கு கீழே செயற்பட்டாரு, என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ துபாயில தான் இருக்காரு, இன்னும் இலங்கைக்கு அழைத்து வரப்படலை. ஆனால் இது இப்போ ரீசெண்டாக இன்னொருத்தரும் கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. அவர்கிட்ட நடத்தப்படுற விசாரணைகளில் வந்து எங்கெங்கே இந்த ஆயுதங்கள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸாரால் மீட்கப்பட்டுருக்கு. இப்போது நேற்றைய நாளில் வந்து கைதானவர் வந்து கஞ்சிப்பாணி இம்ரானோட கொலை உள்ளிட்ட குற்றச் செயல்பாடுகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுது. கஞ்சிப்பாணியோட உத்தரவின் பேரில் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற கொலைகள், தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட அனைத்து குற்றச் செயல்பாடுகளும் வனாதே சத்துவின் வழிநடத்தலின் கீழ் இடம்பெற்றுள்ளதாக விசாரணை அறிக்கையில் தெரிய வந்திருக்கு. அதாவது இன்னொரு ஒரு கிளியர் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இவர் வந்து இதுக்கு முதல்ல வேற ஏதாச்சும் ஒரு டீமோட இருந்து கஞ்சிப்பாணி இம்ரானை கொலை செய்யறதுக்கான ஒரு செயல் திட்டத்தில் ஈடுபட்டவரா, அப்படி இல்லாட்டி இவர் கஞ்சிப்பாணி இம்ரான் கூடயே தொடர்ந்து இருந்தவரா? கஞ்சிப்பாணி இம்ரானோட முக்கியமா இருந்திருக்க நபர் அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பதூர்தீன் என்பவரை வெட்டி கொலை செய்தமை, மாளிகாவத்தையில் இளைஞரை சுட்டு கொலை செய்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இவருக்கு எதிராக. இவர் வந்து என்ன சொல்றது,
கஞ்சிபானி இம்ரானுக்கு கீழே தான், அவருடைய வழிகாட்டுதல்களுக்கு கீழே தான் பல விஷயங்கள செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வரைக்கும் வெளியாயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய என்ன சொல்றது, நிறைய கொலை சம்பவங்கள் அடுத்தடுத்து இந்த லிஸ்ட்டு பெருசா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப நிறைய குற்றச்செயல்கள் இவருக்கு எதிரா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து பாதாள உலக குழுவோட ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுறதோட மட்டும் இல்லாம, துபாயில தங்கி இருந்து கஞ்சிபானி இம்ரான் வழங்கின உத்தரவுகளை செயற்படுத்தி இருக்காரு. போதைப்பொருள் வர்த்தகத்திலையும் ஈடுபட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை துபாயில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அவர் துபாயில் தங்கி இருந்த ஆடம்பர வீடும் பயன்படுத்திய சொகுசு மோட்டார் வாகனமும் துபாய் போலீசாரால கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே போல போலீஸ் மா அதிபர் பிரியாந்த் வீரசூரியவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேற்று முன்தினம் இரவு தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ என்ன சொல்றது, இனி எதிர்வரும் நாட்கள் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இப்போ நான் யோசிக்கிறேன், இந்த இவ்வளவு கொலைகளோடு இவர் வந்து தொடர்பு பட்டிருக்காரு அப்படிங்கிறதான். வனாத்தமுல்லை பகுதியில் இளைஞர் ஒருவரை கொலை செய்தமை, கடுவெல கொரத்தோட்ட பகுதியில் 3 இளைஞர்களை கொலை செய்தமை, கொள்ளுப்பிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இரவு விடுதியில் வந்து இளைஞர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டமை, இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து பல கொலை சம்பவங்களோடு இவர் தொடர்பு பட்டிருக்காரு. போதைப்பொருள் வர்த்தகமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இவர் வந்து நிறைய கொலைகளோட தான் தொடர்பு பட்டிருந்திருக்காரு. இப்போது கைதாகிறவங்க எல்லாமே வந்து இந்த கஞ்சிபானி இம்ரானோட நெருங்கின நண்பர்களாக தான் இருக்காங்க. அப்போது நம்ம நேற்று பேசின மாதிரி வெகு விரைவில் வந்து அவரும் கைதாகி இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போது இவங்களையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் இவருக்கு யாரோடலாம் தொடர்புகள் இருந்தது, இவங்க இன்னும் நாட்டில் இப்போ வெளியில் தெரிஞ்சு இவ்வளோ நடந்திருக்கு, தெரியாமல் உள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து விசாரணைகளில் தான் தெரிய வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஷிரான் பாசிக் இப்போது ஏன் இன்னைக்கு அவரை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கும் இலங்கை அரசியலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால், எங்களோட இலங்கை அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். இப்போது என்ன சொல்கிறது, இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகம் அப்படி இல்லைன்னா போதைப்பொருள் மாஃபியா ஆரம்பிக்கும் போதே எங்களுடைய நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் இல்லைன்னா அரசியல்வாதிகள் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கண்மூடித்தனமாக செயற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தவறு நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அதை தடுக்க தவறி இருக்காங்க, அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தவறி இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பதிலுக்கு அப்படின்னா, லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய அரசியல் பிரச்சாரங்கள் நடந்திருக்கு, அதை தாண்டி என்ன சொல்கிறது, அரசியல் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதிகாரம், பதவி இதெல்லாமே கொடுத்து தான் இந்த நாங்கள் வந்து ட்ரக்ஸை வந்து ட்ரக்ஸ் டீலிங் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு வந்து அதுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பில் தான் 2 தரப்பும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தான் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்போ நான் இந்த விஷயத்த முக்கியமாக ஏன் சொல்கிறேன்னா, ஷிரான் பாசிக்கோட தொடர்பில் இருந்து முக்கியமான 2 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்பாக இன்னைக்கு நாளில் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது இப்போ பேர் விவரம் எதுவுமே இல்லாமல் 2 அரசியல்வாதிகள் 2 அரசியல்வாதிகள்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து களுத்துறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னும், இன்னொருத்தர் வந்து ஹொரணை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்கள், ஊடக சந்திப்புகள் இது எல்லாத்துக்கும் வந்து அவர் தான் காசு கொடுத்துருக்காரு. எதிர்கட்சின்னு சொல்றாங்க, என்ன கட்சி அப்படிங்கிறது அதாவது நம்ம இந்த விஷயம் நீங்க சொல்றத பார்த்தாங்க எங்களுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா ஹொரண சைட்ல இருக்கிற ஒரு எதிர்கட்சி சார்ந்தவர்கள் அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா அண்மையில கூட ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுவும் இன்னொரு இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சுகததாச உலக அரங்கு இருக்கு இல்லையா, சாதாரணமா பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் இது எல்லாமே வந்து கொழும்புல ஒரு மாநாடு நடத்த போறாங்க, மக்கள் சந்திப்பு நடத்த போறாங்க, தேர்தல் பிரச்சாரம் நடத்த போறாங்கன்னா எங்களுக்கு தெரியும் எந்த கட்சி அங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சுகததாச உள்ளரங்களையும் கூட ஒரு மக்கள் சந்திப்பு நடந்திருக்கு. அந்த மக்கள் சந்திப்புக்கு மக்கள் வாரத்துக்கு அப்படின்னா எங்களுக்கு தெரியும் நாட்டுல பல பகுதிகளில் இருந்து வருவாங்க தானே, கூட்டிக்கிட்டு வருவாங்க. அப்படி வர்றதுக்கு வந்து 50 பஸ்ஸும் அந்த வந்தவங்களுக்கு சாப்பாடும் மதுபானமும் இதெல்லாமே வந்து ஷிரான் பாசிக்கோட பணத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ விஷயம் இன்னைக்கு நாளில் வந்து வெளியாகி இருக்கு. இதெல்லாம் வந்து அவர் வழங்கின வாக்குமூலங்களோட அடிப்படையில் தெரிய வந்திருக்கு. இப்போது நாங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்.
எந்த கட்சியாக இருக்கும், ஆமா. யாரோட தேர்தல் பிரச்சாரமாக இருக்கும், யார் வந்து பஸ்ஸில், இப்போ எல்லா கட்சியுமே வந்து பஸ்ஸில் ஆக்களை கூட்டிக்கிட்டு தான் வருவாங்க, அந்த சாப்பாடும் காசையும் கொடுத்து கூட்டிக்கிட்டு வருவாங்க தான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த சுகததாச உள்ளரங்கு அப்படின்னு சொல்லும்போது எங்களால் ஓரளவுக்கு ஒரு புரிதல் வரும். இவங்களோட தான் வந்து அவருக்கு முக்கியமான தொடர்புகள் இருந்திருக்கு. அப்போது எதிர்வரும் நாட்களில் இப்போது எந்த மாவட்டம் எந்த தொகுதிங்கிற வரைக்கும் தகவல்கள் வந்திருக்கு. எதிர்வரும் நாட்களில் வந்து அவங்க யார் அப்படிங்கிற பெயர் விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விசாரணைகள் ஆனால் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவருடைய இலங்கையில் இருக்கிற சொத்துக்களை வந்து என்ன சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து அரசுடைமையாக்குறதுக்கு, அப்படின்னா அது எல்லாமே வந்து சட்டவிரோத பணத்தில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள், இது எல்லாத்தையுமே வந்து அரசுடைமையாக்குறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இப்போ அவர் 90 நாள், இப்போ 2-3 நாள் தடுத்து வச்சதுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. 90 நாள் தடுப்பு காவலில் இருக்க போகிறாரு. இன்னும் யார் யாரோட பேரெல்லாம் வரப்போகுது, யார் யாரோட ஃபோட்டோஸ், என்னென்னா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அவரோட ஃபோனில் யார் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணணும், கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணணும், யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க, தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எதிராகவும் விசாரணைகளை விரைவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீதிமன்ற உத்தரவு. அப்போது இனி எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கைகள் யாருக்கு எதிராக தீவிரப்படுத்தப்பட போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ தெரிய வரும் யார் போதைப் பொருளை வந்து என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நாட்டில் வளர விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கணும். எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க, அவர் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது இந்த விஷயங்களை அங்கங்கே அடிக்கடி வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதோட தான் ஜெயிலுக்கு போயிட்டார். அதான் அவர் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். எனக்கு அது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பழைய பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்த ஒவ்வொரு விவாதங்களையும் அதை தாண்டி நிறைய தொலைக்காட்சிகளில் இவர் நேர்காணல்களில் பேசும்போதும் என்ன சொல்கிறது, 4 பேர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா இவர் மட்டும் தனியாக ஒரு விஷயத்த சொல்லுவார். அது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கும். அப்போ யாருமே அதை கண்டுக்கலை. ஆனால் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த போதைப்பொருள் மாஃபியா பற்றி பார்லிமெண்ட்டில் வந்து அதிக அளவில் வெளிப்படுத்தியிருக்காரு. வெளிப்படுத்தின ஒரு நபர். அதுக்கப்புறம் அவர் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார். இப்போ அவர் அரசியலையே இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலேருந்து விலகி இருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அப்போவே வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நாளில் இந்த மாதிரியான தகவல்கள் தான் பதிவாகி இருக்குது. நாளைக்கு நாளைக்கு 2 நாளும் வந்து விடுமுறை. திருப்பி நாங்கள் வந்து திங்கட்கிழமை நாட்டில் என்ன நடந்திருக்கு, என்னென்ன சம்பவங்கள் பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் திங்கட்கிழமை நாங்கள் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதை தாண்டி அடுத்தடுத்த நாட்டில் பதிவாகக்கூடிய முக்கியமான தகவல்களை எங்களுடைய சேனல் மூலமாக நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஸோ மறுபடியும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். அதுவரை வணக்கம். யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC ரூம்ஸ், பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின், நம்பர் 82, 3rd Cross Street, Jaffna.